Dear students, tnmedicalselection.org உங்களோட தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கான ஷெடியூல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் அதை செக் பண்ணலாம். நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா tnmedicalselection.netல போயிட்டு யூஜியில் போயிட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் டென்டேட்டிவ் ஷெடியூலுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் நிறைய பேர் கேட்குற கொஷின், எனக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்காக அல்லது டைரெக்டாக போகணுமா அப்படின்னா, ஒரு சில ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் மட்டும் டைரெக்டாக இன்பர்சனாக போகணும். யார் யாருன்னா 7.5 ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனோட வார்ட்ஸ், தென் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ்மேன், செலக்டட் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ்மேன், தென் எலிஜிபிள் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாம் மட்டும்தான் டைரெக்டாக இன்பர்சனாக ஓமாந்தாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு 30th ஜூலை எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு அவங்கவுங்க கேட்டகரிக்கான டிடிஓ அல்லது அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே வேணும்னாலும் டிடி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு கேட்டகரிக்கும் அவங்க ஷெட்யூல் டைமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த டைம் போகணும். பட் அந்த டைமுக்கு ஒரு அட்லீஸ்ட் 1 hour. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ்மென் வார்ட்ஸ்க்கு வந்து 8:30க்கு, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு 8 o'clock, தென் எலிஜிபிள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9 AM இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த சீரியல் நம்பர் வரைக்கும் வரணும்னு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா சீரியல் நம்பரும் கூப்பிட்ருக்காங்க. வரஸ் மற்றவங்களுக்கு எந்தெந்த சீரியல் நம்பர் வரைக்கும் 30th ஜூலை வரணுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூ கேன் கோ அக்கார்டிங்லி ரிப்போர்ட் இன் பர்சன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த 4 கேட்டகரிலையும் இல்லை அப்படின்னா யூ ஆர் கிளைமிங் 92.5% சீட்ஸ் இன் தமிழ்நாடு காலேஜஸ். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் அல்லது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இந்த 4 கேட்டகரி இல்லைன்னா, அதாவது 7.5% எக்ஸ் சர்வீஸ்மென், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ்மேன், தென் எலிஜிபிள் ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் கேட்டகரியில் நீங்கள் போகாமல் நார்மலாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஓகே, ஸோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜரும் 30th ஜூலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் இதுதான். ஓகே, ஸோ வாட் ஸ்டார்ட்ஸ் ஆன் 30th ஜூலை. 30th ஜூலை 10 AM இந்த கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 113 மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்லேருந்து ஹையஸ்ட் மார்க்கான 665 மார்க் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரவுண்ட் 1 ஆஃப் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். த கவுன்சிலிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த கவுன்சிலிங் ஓப்பன்ஸ் ஆன் 30th ஜூலை. இப்போ நீங்கள் எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, அது மட்டும் பத்தாது. இப்போ கவுன்சிலிங் அப்போ என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன். In case you are looking for only government medical college to join MBBS or BDS அப்படின்னா, இப்போ இந்த கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் வேறு எந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் பண்ண வேண்டியதில்லை. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் அப்போ 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா இப்போ 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். ஓகே, இந்த கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எது வரைக்கும் ஓப்பனாக இருக்குன்னா 30th ஜூலை 10 AM fourth August 5 PM க்ளோஸ் ஆயிரும். ஸோ டோன்ட் வெயிட் டில் 4th August. அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சுட்டு சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது 5th August நமக்கு வந்து தெரியும். தென் ரிசல்ட் பப்ளிகேஷன் 6th August கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா you can start downloading the provisional allotment letter from 6th August. ஸோ 6th August provisional allotment letter இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் இது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் ஃபீ பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போகிறீங்கன்னா அதுக்கான டியூஷன் ஃபீ, எம்பிபிஎஸ்க்கு ஒரு டியூஷன் ஃபீ இருக்கும், பிடிஎஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த டியூஷன் ஃபீ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுவீங்க. உங்களுக்கு டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அடிக்குவேட் பேலன்ஸோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜுக்கான ரிப்போர்ட்டிங் டைம்ங்கிறது 11th August ஆரம்பிக்குது. சாரி, இமீடியட்லி ஆஃப்டர் டவுன்லோடிங் யோர் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் till 11th August 5 PM. ஓகே, ஸோ 6/8 11/8 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ சில காலேஜஸ் முன்னாடியே கூட ரிப்போர்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இமீடியட்டாக 6th August உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ்க்கு நெக்ஸ்ட் டேவோ அல்லது இமீடியட் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அங்கே தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்குது. ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் ரவுண்ட் 1 உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் 1 ரிசல்ட் பேஸ் பண்ணிவிட்டு
யூ கேன் லுக் இன் ஃபார் ரவுண்ட் 2 கவுன்சிலிங். இப்போதைக்கு ரவுண்ட் 1க்கான ஷெடியூல் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி எல்லாரும் அந்தந்த காலேஜஸ்க்கு அந்த டைமில் ரிப்போர்ட் பண்ணுங்கள்.